قال رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அல்ஹம்துலில்லாஹ். இந்த இஸ்லாத்திலே ஒவ்வொரு நாளுக்கென்று ஒரு சிறப்பு இருக்கின்றது. அதே போல் ஒவ்வொரு இரவுக்கென்றும் ஒரு சிறப்பு இருக்கின்றது. உதாரணமாக நாம் நாளை எடுத்துக்கொண்டால் ஈதுல் அல்ஹா, ஈதுல் ஃபித்ர், இன்னும் சொல்ல போனால் செய்யுதல் ஐயாம், நாட்களுக்கெல்லாம் தலைவர் என்று சொல்லக்கூடிய யோமுல் ஜும்மா, இதுவெல்லாம் நாட்களுக்குரிய சிறப்பு. அதே போல் சில இரவுக்கென்று அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய அந்தஸ்தையும் மிகப்பெரிய நற்கூலியை வைத்துள்ளான். அடுத்த மாதம் வரக்கூடிய ஷாபான் மாதத்தில் வரக்கூடிய பராத்தினுடைய இரவு, ரமலானில் வரக்கூடிய லைலத்துல் கத்ரினுடைய இரவு, வியாழக்கிழமையுடைய இரவு, இது போன்ற சில இரவுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய கூலியையும் மிகப்பெரிய சிறப்பையும் வைத்துள்ளான். அந்த அடிப்படையில் அப்படிப்பட்ட ஒரு இரவில் மிகப்பெரிய சிறப்பிற்குரிய ஒரு இரவான ஒரு இரவு தான் இன்று நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இரவு. ரஜப் பிறை 27 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலிருந்து விண்ணுலகத்திற்கு மேராஜ் என்ற புனித பயணம் சென்ற தினம் இன்று. மேராஜ் என்றால் என்ன? அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னை சந்திக்க வைத்து 7 வானத்தையும் கடந்து சென்று அல்லாஹ் தஆலாவை எந்த ஒரு திரையும் இன்றி சந்தித்து மிகப்பெரிய அருட்கொடையான மிகப்பெரிய பொக்கிஷமான ஒரு தொழுகையை இந்த உம்மத்திற்கு வாங்கி வந்து கொடுத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த பயணத்திற்குத்தான் மேராஜ் என்பதாக கூறப்படும். இதை அல்லாஹ் தஆலா 15வது ஜுஸுவினுடைய ஆரம்பத்திலே குறிப்பிட்டார் என்றால், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். சுப்ஹானல்லதி, அல்லாஹ் தஆலா மிகவும் பரிசுத்தமாகி விட்டான். எப்படிப்பட்ட அல்லாஹ், எப்படிப்பட்ட இறைவன்? அஸ்ரா பி அப்திஹி, அவன் தன்னுடைய அடியாரை இரவு நேரத்தில் பயணத்திற்கு அழைத்தான். எங்கிருந்து எங்கு அழைத்தான்? மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிதில் ஹராமிலிருந்து மஸ்ஜிதில் அக்ஸாவிற்கு அழைத்தானே, அப்படிப்பட்ட இறைவன் பரிசுத்தமாகிவிட்டான். அந்த அழைத்த இடம் எப்படிப்பட்ட இடம்? அவர்கள் சென்ற இடம் எப்படிப்பட்ட இடம்? அதை தொடர்ந்து கூறுகின்றான், அல்லதி பாரக்னா ஹவ்லஹு, அதனை சுற்றி, அந்த இடத்தை சுற்றி மிகவும் சிறப்பிற்குரிய இடமாக, பரக்கத் அதிகரித்து பொறுத்த இடமாக நாம் அதனை ஆக்கி வைத்துக் கொண்டோம் குறிப்பிட்டு காட்டியுள்ளான். எதற்காக? லினுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை, நம்முடைய மகத்துவத்தை, நம்முடைய ஆற்றலை அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா இந்த ஒரு பயணத்தை ஏற்படுத்தியுள்ளான். உலமாக்கள், அறிஞர்கள் இந்த மேராஜ் பயணத்திற்கு ஏராளமான காலத்தை கூறுகின்றனர். இந்த மேராஜ், அல்லாஹ் தஆலா அந்த தொழுகையை இந்த உம்மத்திற்கு கடமையாக்கியது, இதற்கு முக்கியமான காரணம் அல்லாஹ் தஆலா நபியுடைய உம்மத்தை சேர்ப்பதற்காகத்தான். இந்த தொழுகையை நபியுடைய உம்மத்தின் மீது கடமையாக்கி இந்த உம்மத் எப்படி இபாதத் செய்கின்றார்கள், அவர்களுடைய அமல்களில் எப்படி இருக்கின்றார்கள், அல்லாஹ் வைக்கக்கூடிய இந்த சோதனையில், இந்த அமல்களில் அவர்கள் இந்த அளவிற்கு தன்னுடைய ஈடுபாட்டை செலுத்துகின்றார்கள் என்பதை சோதிப்பதற்காகத்தான், இந்த உம்மத்தினுடைய ஈமானை சோதிப்பதற்காக, இந்த நபர்களுடைய ஈமான், அந்த ஈமானுடைய தரம் எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் தஆலா இந்த தொழுகையை இந்த உம்மத்தின் மீது கடமையாக்கியுள்ளான். இந்த மேராஜ் பயணம், இதற்கு பல காரணம் கூறலாம். நாம் ஒரு சில காரணங்களை மட்டும் அல்லாஹ் தஆலா ஏன் இந்த மேராஜுடைய புனிதமான இந்த விண்ணுலக பயணத்தை ஏற்படுத்துகின்றான் என்பதை நாம் பார்ப்போம். முதலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கவலையாக இருந்தார்கள். காரணம், அபூ தாலிப் அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தன்னுடைய 8 வயதில் இருக்கும் சமயத்தில் நபியை வளர்க்கக்கூடிய பொறுப்பை அபூதாலிப் ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு எவ்வளவு காலம் வாழ்ந்தான் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய 40ஆம் வயதில் நுபுவத் வழங்கப்பட்டது. நுபுவத் வழங்கப்பட்ட பிறகும் 10 ஆண்டு காலம் அபூதாலிப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தார்கள். பின்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 51வது வயதில் அபூதாலிப் மரணமடைந்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் கவலை. அதே நேரத்தில் குறைஷி மக்களுக்கு மிகவும் சந்தோஷம். காரணம், அபூதாலிப் அவர்கள் பெருமானாருடன் இருந்த சமயத்தில் குறைஷி மக்களால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்க கூட முடியவில்லை. அவர்களால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் இப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் தூணாக உறுதுணையாக இருந்த அபூதாலிப் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள். குறைஷிகளை எழுந்து கொண்டாடுகின்றார்கள், மிகவும் சந்தோஷப்படுகின்றார்கள். இது ஒரு கவலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. மற்றொரு கவலை, தன்னுடன் 20 வருடங்களுக்கு மேல் வாழ்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு உயிருக்கு உயிர்த்தாய் உயிருக்கு உயிராய் நேசித்த தன்னுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு மரணமடைந்து விட்டார்கள். இவ்வாறு 2 மரணங்கள் ஏற்பட்டு விட்டது. அபூதாலிப் அவர்கள் இருந்து விட்டார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் இருந்து விட்டார்கள். இந்த 2ம் சேர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் கஷ்டத்தில், மிகவும் துன்பத்தில் ஆழ்த்தியது. அந்த நேரத்தில், அந்த காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு இந்த உலகில் யாரும் இல்லை. காரணம், பொதுவாக இந்த உலகத்திலே ஒரு நபருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்ல வேண்டும் என்றால், ஆறுதல் சொல்லக்கூடிய நபர் அந்த நபரை விட வயதில் மூத்தவராக இருக்க வேண்டும். உதாரணமாக, ஒருவர் 25 வயதுடைய நபர் பிரச்சனையில் கஷ்டத்தில் இருக்கின்றார் என்று சொன்னால், அவருக்கு 40 வயதுடைய நபரோ அல்லது 50-60 வயதுடைய நபரோ ஆறுதல் சொல்லலாம். அதேபோல் 25 வயதுடைய நபருக்கு 4 வயது சிறுவன் சென்று ஆறுதல் சொல்ல முடியுமா? முடியாது. இதே போல்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல இந்த நேரத்தில் யாரும் இல்லை. அதனால்தான் அல்லாஹ் தஆலா வானத்திற்கு அழைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக, தன்னை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக இந்த விண்ணுலக பயணத்தை ஏற்படுத்தினார் என்பது ஒரு காரணம். இரண்டாவது காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மட்டும் நபி கிடையாது. மாறாக இந்த உலகத்தில் தண்ணீரால் எவையெல்லாம் படைக்கப்பட்டிருக்கின்றதோ, நெருப்பினால், ஷைத்தானை போன்ற நெருப்பினால் எதெல்லாம் படைக்கப்பட்டிருக்கின்றதோ, அடுத்தது நூர், ஒளியினால், மலக்குமார்களை போன்று ஒளியினால் யாரெல்லாம் படைக்கப்பட்டிருக்கின்றார்களோ, அதே போல் தீ, நாம் களிமண்ணால் படைக்கப்பட்ட நம்மை போன்ற மனிதர்கள். இந்த அத்துணை நபர்களுக்கும், தண்ணீரால் படைக்கப்பட்ட வஸ்துக்கும், நெருப்பால் படைக்கப்பட்ட வஸ்துக்கும், ஒளியால் படைக்கப்பட்ட வஸ்துக்கும், களிமண்ணால் படைக்கப்பட்ட வஸ்துக்கும், இந்த எல்லா வஸ்துக்கும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அத்துணை படைப்பினங்களுக்கும் நபியாக இருக்கின்றார்கள். இதன் காரணமாக ஒளியால் படைக்கப்பட்ட வாசிகள், நூர், ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் மிகவும் பிரம்மாண்டமானவர்கள். அவர்களுடைய ஆதிக்கம், அவர்களுடைய வேலை, அவர்களுடைய செயல்பாடுகள் எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தால்தான் இந்த உலகத்தில் சரியான முறையில் அவர்களால் ஏற்க முடியும். அதனால் மலக்குமார்களுடைய அந்த ஒளியினால் படைக்கப்பட்ட மலக்குகளினுடைய அந்த ஆதிக்கத்தை காண்பதற்காக அல்லாஹ் தஆலா அவர்களை 7 வானத்தையும் தாண்டி விண்ணுலக பயணத்திற்கு அழைத்தான் என்பது மற்றொரு காரணம். இன்னொரு காரணம் கூறுகின்றார்கள், ஒவ்வொரு நபிமார்களுடைய காலமும், அவர்கள் வாழ்ந்த காலகட்டம் என்பது வெவ்வேறாக இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தை எடுத்துக்கொண்டால் சூரியன் நிறைந்த காலம். அனைத்து மக்களும் சூரியன் செய்தார்கள், சிகிர் செய்தார்கள், சூரியன் வைக்கக்கூடிய காலம். இந்த காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அந்த சூரியத்தை விட தாண்டி சூரியன் செய்யக்கூடியவர்களாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள்.
அதை விட தேர்ச்சி பெற்றவர்களாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் அந்த காலத்தில் இருந்தார்கள். அதே போல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தை எடுத்துக்கொண்டால் மருத்துவத்தினுடைய காலம். அந்த காலத்தில் அந்த மருத்துவத்தை பற்றி மிகவும் கைதேர்ந்தவர்களாக அந்த விஷயத்தில் வல்லுநராக இருந்தார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதே போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம், அவர்கள் வாழ்ந்த காலம் விஞ்ஞானத்துடைய காலம், சயின்டிபிக் டெக்னாலஜி வளர்ந்து இருக்கக்கூடிய காலம். இப்ப இருக்கக்கூடிய காலத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். யாரும் இவ்வாறாக பெருமானாரை பற்றி பேசிவிடக்கூடாது அல்லவா? இவர்கள் வந்தார்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள், மறைந்தார்கள் என்று பேசிவிடக்கூடாது அல்லவா? அதனால்தான் அல்லாஹ் தஆலா இந்த மிகப்பெரிய பயணத்தை ஏற்படுத்தியுள்ளான். எந்த அளவுக்கு இந்த பயணம் இருக்கின்றது? 7 வானத்தை தாண்டி சிதறத்துல் முன்தஹா என்ற ஒரு எல்லை இருக்கின்றது. அந்த எல்லை வரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாரை அழைத்து சென்றார்கள். பின்பு கூறினார்கள், இந்த எல்லையை தாண்டி என்னால் வர முடியாது, என்னால் உங்களுடன் பயணிக்க முடியாது, நீங்கள் மட்டும்தான் இந்த சிதறத்துல் முன்தஹாவை தாண்டி பயணிக்க முடியும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தாண்டி அதன் பிறகுதான் அல்லாஹ்வை சந்தித்தார்கள். இது மற்றொரு காரணம். இந்த விஞ்ஞான உலகிலே மிகப்பெரிய எவ்வளவு பெரிய டெக்னாலஜி விஞ்ஞானம் இருந்தாலும் ஏரோப்ளேன் ஜெட்டை விட மிக பிரம்மாண்டமான ஒரு வாகனத்தை அல்லாஹ் தஆலா உருவாக்கினான். அந்த வாகனம் தான் புராக்கின் ஒரு வாகனம். அந்த வாகனம் அதனுடைய உடல் அமைப்பு மனித உடல் அமைப்பை போல் இருக்கும். அந்த புராக் வாகனத்தினுடைய கால் ஒட்டகத்தினுடைய காலை போன்று இருக்கும். அந்த புராக் வாகனத்தினுடைய முகம் குதிரையினுடைய முகத்தை போன்று இருக்கும். அந்த புராக் வாகனம் செல்லக்கூடிய வேகம் எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால், காற்றை விடவும் ஒரு ஒளி எந்த அளவுக்கு வேகமாக இருக்கின்றதோ அந்த ஒளியை விடவும் பன்மடங்கு வேகமாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த புராக் வாகனத்தினுடைய வேகம் என்பதாக அந்த வாகனத்தை கொண்டு குறிப்பிட்டார்கள். இந்த வாகனத்தை தாண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணித்து விண்ணுலகத்திற்கு சென்றார்கள் என்று சொன்னால், இந்த அறிவியல் உலகத்திற்கு, இந்த மக்களுக்கு ஒரு படிப்பினையாக விட்டு சென்றுள்ளார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணத்திற்கு சென்று வந்தவுடன் யாராலும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், அந்த அளவிற்கு மிகவும் அத்தனை அறிவியல் ஆராய்ச்சிகளையும் அத்தனை விஞ்ஞானங்களையும் தாண்டி உள்ளது இந்த மிகப்பெரிய பயணம். அதனால்தான் இந்த பயணத்தில் அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பயணத்தை ஏற்படுத்தினான் என்பதாக மற்றொரு காரணத்தை குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். மேராஜ் பயணம் தொடங்குகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே இருக்கின்றார்கள். உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குலஃபாய் ராஷிதீன் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரி. பெருமானாருக்கு என்ன முறை என்றால், பெருமானாருடைய சிறிய தந்தையினுடைய மகள் உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். மற்றொரு அறிவிப்பிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமிலே உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக வருகின்றது. இந்த வேளையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த விண்ணுலகத்திற்கு, இந்த வானத்திற்கு அல்லாஹ்வை சந்திப்பதற்கு அழைத்து செல்ல வருகின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் வரவில்லை, தன்னுடன் 70,000 மலக்குமார்களை உடனழைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து வருகின்றார்கள். அதை பார்க்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், தங்களுக்கு ஏதேனும் அல்லாஹ்விடத்தில் வழி வந்திருக்கின்றது, அல்லாஹ் தஆலாவிடமிருந்து குர்ஆனுடைய வசனங்கள் வந்திருக்கின்றது, அதை நம்மிடத்தில் கொண்டு வந்திருக்கின்றார்கள், அதை நம்மிடத்தில் ஓதி காட்ட வந்துள்ளார்கள் என்பதாக நினைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், யா ஜிப்ரீல் ஐய ஆயத்தின் அன்சல்த, நீ இன்று எந்த ஆயத்தை, எந்த வசனத்தை அல்லாஹ்விடமிருந்து எனக்கு வஹியாக எடுத்து வந்திருக்கிறாய் என்பதாக கேட்டார்கள். ஆயத்துல் அஸாப், ஆயத்துல் ரஹ்மான்,
நீ என்னிடம் எடுத்து வந்துள்ள ஆயத்தா அதாபினுடைய தண்டனை பற்றி உண்டான ஆயத்தா அல்லது ஆயத்தில் ரஹ்மா அல்லது ரஹ்மத்து பற்றி உண்டான ஆயத்தா என்பதாக எழுதினார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளித்தார்கள், நான் இப்போது உங்களிடத்தில் அல்லாஹ்வுடைய வசனத்தை அல்லாஹ்வுடைய வஹியை கொண்டு வரவில்லை, மாறாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மிகப்பெரிய இந்த பிரம்மாண்டமான இந்த உலகமே நினைக்கும் அளவிற்கு ஒரு பயணத்தை ஏற்படுத்தியுள்ளான். அந்த பயணத்திற்கு உங்களை அல்லாஹ் தஆலா அழைத்து வர சொன்னான், அதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளித்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளித்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மேராஜுடைய பயணம் செல்வதற்கு தயாரானார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கூறினார்கள், நான் இந்த மஸ்ஜிதுல் ஹராமிலே ஒரு 2 ரக்காயை தொழுதுவிட்டு வந்து விடுகின்றேன், நாம் தொழுதுவிட்டு இந்த பயணத்தை தொடர்வார்கள் என்று கூறினார்கள். அதே போல் 2 ரக்காய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமிலே தொழுகின்றார்கள். தொழுது முடித்தவுடன் புராக் வாகனத்துடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த விண்ணோகத்திற்கு அழைத்து செல்கின்றார்கள். இந்த வானத்திற்கு செல்லும் வழியில் ஏராளமான நிகழ்வுகளும் ஏராளமான சம்பவங்களும் ஏராளமான புதிய புதிய விஷயங்களும் நடந்தது. அதில் நாம் சில விஷயத்தை மட்டும் நாம் பார்ப்போம். முதல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பயணத்தை தொடங்குகின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அந்த புராக் வாகனத்தை நிறுத்திவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இந்த இடத்தில் இறங்கி ஒரு 2 ரக்காயை தொழுது கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 2 ரக்காயை அந்த இடத்தில் தொழுதுவிட்டு மீண்டும் பயணத்தை தொடங்குகின்றார்கள் வானத்தை நோக்கி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி கேட்டார்கள், நீங்கள் இப்போது ஒரு இடத்தில் இந்த வாகனத்தை நிறுத்தி என்னை தொழுக சொன்னீர்கள், இந்த இடத்திற்கு என்ன சிறப்பு இருக்கின்றது, என்ன இடம் என்பதாக கேட்டார்கள். அதற்கு ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளித்தார்கள், இந்த இடம்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த இடத்தில் அல்லாஹ் தஆலாவை சந்தித்தார்களோ அப்படிப்பட்ட தூர் சீனா என்ற மலையின் அந்த பகுதிதான் இந்த இடம் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதிலளித்தார்கள். நாம் இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலாவை இந்த உலகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள், அதே போல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்தார்கள். இந்த இரண்டிற்கும் வித்தியாசம் இருக்கின்றதா என்று கேட்டால் நிச்சயம் இருக்கின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தார்கள். எப்படி என்று சொன்னால் 70,000 பிறைக்கு பின்னால் அல்லாஹ்வை பார்த்தார்கள். அதை கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, மயக்கம் போட்டு விழுந்து விட்டார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தது அவ்வாறு கிடையாது. எந்த ஒரு திரையும் இல்லாமல் எந்த ஒரு ஒளிமயம் இல்லாமல் அல்லாஹ்வை நேராக பார்த்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்கள் பார்ப்பதற்கும் அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தொடர்ந்து பயணம் செய்கின்றார்கள். மீண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்தில் தன்னுடைய புராக் வாகனத்தை நிறுத்திவிட்டு இந்த இடத்தில் நீங்கள் ஒரு 2 ரக்காயத்தை தொழுது கொள்ளுங்கள் என்பதாக கூறுகின்றார்கள். அதே போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கி 2 ரக்காயை தொழுகின்றார்கள். மீண்டும் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கின்றார்கள் விண்ணோகத்தை நோக்கி. அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதினார்கள், நீங்கள் இப்போது ஒரு இடத்தை நிப்பாட்டினீர்கள் அல்லவா, நான் 2 ரக்காயை தொழ சொன்னீர்கள் அல்லவா, இந்த இடத்திற்கு என்ன சிறப்பு இருக்கின்றது, இது எந்த இடம் என்பதாக கேட்டார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளித்தார்கள், இது பைத்துல் லஹம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பரக்கத் பொருந்திய ஒரு இடம். இந்த இடத்தில் தான் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய இடம் இது என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளித்தார்கள். அதைத் தொடர்ந்து புராக் வாகனத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து வானத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றார்கள். தன்னுடைய வலது புறத்தில் இருந்து ஒரு சத்தம் வருகின்றது, யா முஹம்மத், யா முஹம்மத் இர்ஜி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதே நீங்கள் திரும்பி பாருங்கள், நீங்கள் வலது புறத்தில் திரும்பி பாருங்கள் என்பதாக ஒரு சத்தம் வந்தது. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள்,
யாரும் சொல்லலாம், நீங்கள் அந்த புறத்தில் நீங்கள் யாருங்களை அழைத்தாலும் நீங்கள் திரும்பி பார்க்க கூடாதீர்கள் என்பதாக கூறினார்கள். அதை தாண்டி செல்கின்றார்கள். சிறிது தூரம் பயணித்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இடது புறத்தில் இருந்தும் அவ்வாறே சத்தம் வருகின்றது. யா முஹம்மது யா முஹம்மது இர்ஜி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் திரும்பி பாருங்கள், நீங்கள் எங்கள் பக்கம் வாருங்கள், நீங்கள் எங்கள் பக்கம் திரும்பி பாருங்கள் என்பதாக தன்னுடைய இடது புறத்தில் இருந்தும் சத்தம் வருகின்றது. அப்போதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாரை பார்த்து கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் உங்களுடைய இடது புறத்திலும் திரும்பி பார்க்காதீர்கள், எந்த இடத்தில் யார் உங்களை அழைத்தாலும் நீங்கள் திரும்பி பார்க்கவே கூடாது என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். அந்த இடத்தை எல்லாம் கடந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இதற்கான காரணத்தை கேட்கின்றார்கள். தன்னுடைய வலது புறத்தில் தன்னை அழைத்தது யாரு, தன்னுடைய இடது புறத்தில் இருக்கும் அதே போல் சப்தம் வந்தது அது யார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதினார்கள். அதற்கு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளித்தார்கள், உங்கள் வலது புறம் இருந்து அழைத்தவர்கள் யஹூதிகள், உங்களுக்கு இடது புறம் இருந்து அழைத்தவர்கள் நஸ்ரானிகள். நீங்கள் வலது புறத்தை திரும்பி பார்த்திருந்தால் உங்களுடைய உம்மத், உங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் அந்த யகூதியாக மாறிவிடுவார்கள், அந்த மதத்திற்கு சென்று விடுவார்கள் என்பதாக கூறினார்கள். அதே போல் இடதுபுறம் இருந்து வந்த சப்தம் நஸ்ரானிகளுடைய சப்தம். நீங்கள் ஒருவேளை இடதுபுறம் போடைய தலையை திருப்பி பார்த்து அவர்களுடைய அழைப்பை நீங்கள் ஏற்றிருந்தால் உங்களுடைய உம்மத், உங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் அவர்களிலிருந்து சிலர் நஸ்ரானியாக மாறிவிடுவார்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது புறத்திலும் திரும்பவில்லை, இடது புறத்திலும் திரும்பவில்லை. அவ்வாறு திரும்பியிருந்தால், வலது புறத்தில் திரும்பியிருந்தால் இந்த உம்மத்தில் இருந்து சிலர் யகூதிகளாகவும், இடது புறத்தில் திரும்பியிருந்தால் இந்த உம்மத்தில் இருந்து சிலர் நஸ்ரானிகளாகவும் மாறிவிட்டார் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளித்தார்கள். அதனை தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கின்றார்கள். அப்போது மிகப்பெரிய ஒரு நெருப்பு ஜுவாலையை காண்கின்றார்கள். அந்த நெருப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எரிப்பதற்காக வருகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நெருப்பில் இருந்து காப்பாற்றிவிட்டார்கள். அதன் தொடர்ந்து பயணம் சென்று கொண்டே இருக்கின்றார்கள். வானத்திற்கு இந்த விண்ணுலகம் மேலாண் பயணம் சென்று கொண்டே இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கான காரணத்தை கேட்டார்கள். யா ஜிப்ரீல், இப்போது ஒரு நெருப்பு, மிக பிரம்மாண்டமான நெருப்பு என்னை கரிப்பதற்கு வந்ததல்ல, என்ன நெருப்பு என்பதாக கேட்டார். அதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளித்தார்கள், இந்த நெருப்பு ஷைத்தானுடையது, இந்த நெருப்பு இப்லீஸுடையது. இந்த மிகப்பெரிய நெருப்பு குன்றத்தை வைத்து இந்த இப்லீஸ் என்பவன் உங்களை அழிக்க வந்தான், நான் காப்பாற்றிட்டேன் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். அதை தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு அழகிய பெண்மணி, நீண்ட நிறைய அழகான ஆபரணங்கள் எல்லாம் அணிந்து நிற்கின்றார்கள். மிகவும் தன்னை அலங்கரித்துக் கொண்டு அழகான ஒரு பெண்மணி நிற்கின்றார்கள். அதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து சென்று விட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைவினார்கள், இந்த பெண்மணி இவ்வளவு அலங்கரித்து, இவ்வளவு நகைகளை போட்டு, இவ்வளவு அழகாக இருக்கின்றார், இந்த பெண்மணி யார் என்பதாக வெளியினார்கள். இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளித்தார்கள், இந்த பெண்மணி தான் இந்த உலகத்திற்கு ஒரு உதாரணம். நீங்கள் அந்த பெண்மணியை பார்க்கவில்லை, ஒருவேளை நீங்கள் அந்த பெண்மணியை பார்த்திருந்தால் உங்களுடைய உண்மை, உங்களை பின்பற்றக்கூடிய நபர்கள் இந்த உலகத்திலே நேசித்து இந்த உலகத்திலே அழிந்து போய்விட்டு இருப்பார்கள். மாறாக இந்த மறுமைக்காக எந்த அமலும் செய்திருக்க மாட்டார்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளித்தார்கள். அதனையும் தாண்டி சென்று கொண்டே இருக்கின்றார்கள் வானத்தை நோக்கி. இறுதியாக ஒரு விவசாய நிலத்தை, விவசாய பூமியை பார்க்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த விவசாய நிலத்தில் ஒரு நபர் விதையை போடுகின்றார். விதையை போட்டவுடன் அது வளர்ந்து விடுகின்றது. வளர்ந்தவுடன் அறுவடையும் செய்து விடுகின்றனர். இதே போல் மீண்டும் மற்ற இடத்தில் விதையை போடுகின்றார்.
வளர்ந்து விடுகின்றது, அதை அறுவடை செய்கின்றனர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் ஆச்சரியமாக ஆனார்கள். இந்த உலகத்திலே நாம் ஒரு விதையை விதைத்தால் அது வளர்வதற்கு நாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு அதை பராமரித்து அதனை வளர்ப்பதற்கு 3 மாதங்களோ 6 மாதங்களோ 8 மாதங்களோ 1 வருடங்களோ ஆகும். அதன் பிறகுதான் நாம் அதனை அறுவடை செய்ய முடியும். ஆனால் அந்த வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயம், ஒரு விவசாய நிலத்தை காண்கின்றார்கள், விதையை போட்ட மறுநோக்கியே முளைத்து விடுகின்றது, முளைத்தவுடன் அதை அறுவடை செய்கின்றார்கள். இவ்வளவு விரைவாக வளர்கின்றது என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியப்பட்டு அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இது என்ன என்பதாக விளையாடினார்கள். அதற்கு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளையாடினார்கள், இதுதான் முஜாஹிதீன்கள், ஜிஹாது செய்யக்கூடியவர்கள். இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலாவுடைய பாதையிலே அல்லாஹ்வுக்காக யாரெல்லாம் ஜிஹாது செய்கின்றார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்கின்றார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிகின்றார்களோ, அவர்களுடைய கூலி, அவர்களுடைய நன்மை இவ்வாறுதான் இருக்கும். என்னவென்றால் விதையை போட்டவுடன் முளைத்து விடுகின்றது, முளைத்தவுடன் அறுவடை செய்கின்றனர். இதே போன்றான் இந்த உலகத்திலே எந்த ஒரு நபர் ஜிஹாத் போர் புரிகின்றாரோ அல்லாஹ்வுடைய பாதை, அல்லாஹ் தஆலா அவருக்கு நன்மையை அந்த விதையை போன்று தாமதிக்காமல் உடனே 7 லட்சமாக பல மடங்காக நன்மையை வழங்கிக் கொண்டே இருப்பார் என்பதாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளித்தார்கள். அதனையும் தான் கடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த இடத்தில் ஒரு காட்சியை பார்க்கின்றார்கள். ஒரு நபரை படுக்க வைத்து மற்றொரு நபர் மிகப்பெரிய கல்லை அவருடைய தலையிலே போட்டு கொன்று விடுகின்றார். மீண்டும் அந்த நபருக்கு உயிர் கொடுக்கப்படுகின்றது. மீண்டும் அதே போல் தலையில் கல்லை போட்டு அந்த நபரை கொன்று விடுகின்றனர். மீண்டும் உயிர் கொடுக்கப்படுகின்றது. மீண்டும் அந்த நபரை மிகப்பெரிய கல்லை போட்டு அவருடைய தலையில் போட்டு கொன்று விடுகின்றனர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காட்சியை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளையாட்டார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், தாரிக்கு ஸலா, இந்த உலகத்திலே இந்த புனிதமான மிகப்பெரிய அல்லாஹ் தஆலாவால் தலைமையாக்கப்பட்ட இந்த தொழுகையை யார் சரிவர பேணி தொழாமல் கொடுங்கோட்டாக இருக்கின்றாரோ அவருக்கு நாளை மறுமையில் இந்த தண்டனை தான் வழங்கப்படும். எந்த ஒரு நபர் இந்த உலகத்திலே தொழுகையை விட்டு தொழுவாமல் மிகவும் கொடுங்கோட்டாக வாழ்ந்து மரணிக்கின்றாரோ அந்த நபருக்கு நாளை மறுமையில் இதே தண்டனை தான். அவரை படுக்க வைத்து மிகப்பெரிய கல்லை அவருடைய தலையிலே போட்டு அவரை கொல்லப்படும். மீண்டும் அவருக்கு உயிர் கொடுக்கப்படும். மீண்டும் அவரை கொல்லப்படும். மீண்டும் அவருக்கு உயிர் கொடுக்கப்படும். மீண்டும் அவரை கொல்லப்படும். எவரவர் இந்த உலகத்திலே தொழுகை விடுகின்றாரோ அவருக்கு நாளை மறுமை இவ்வளவு பெரிய தண்டனை இருக்கின்றது என்பதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த விஷயத்தை உணர்த்தி காட்டினார்கள். அடுத்ததாக 2 நபர்கள் ஒரு நபரை சங்கிலியை வைத்து கெட்டி இழுத்து வருகின்றனர். இழுத்து வந்து தங்கம் மேலும் வெள்ளி அதனை இலக்கி அதனை உருக்கி அதனுடைய எவ்வளவு வெப்பமாக எவ்வளவு சூடாக இருக்குமோ அந்த உருக்கியதை தங்கத்தையும் வெள்ளியை உருக்கியதை அந்த நபர்களுடைய உடலில் ஊற்றுகின்றனர். அந்த நபரை சங்கிலியால் கெட்டி இழுத்து வந்து அந்த நபர்களுடைய உடலில் மிகவும் சூடாக மிகவும் வெதுவெதுப்பாக உள்ள அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் உருக்கி அந்த நபருடைய உடலில் ஊற்றுகின்றார்கள். அந்த நபருடைய உடலெல்லாம் அந்த சூட்டின் காரணமாக பொங்கி பொசுங்கி கருங்கி விடுகின்றது. மீண்டும் அவருக்கு உயிர் கொடுக்கப்படுகின்றது. மீண்டும் அந்த நபருடைய உடல் அவ்வாறே எரிந்து விடுகின்றது. இதை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இந்த நபர் யார்? இவருக்கு இவ்வளவு பெரிய தண்டனை என்பதாக கேட்டார்கள். அதற்கு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளித்தார்கள், இந்த நபர் மானியு ஜகாத், இந்த உலகத்திலே அவரும் ஜகாத் கொடுக்கவில்லை. மற்ற நபர் எந்த நபர் ஜகாத் கொடுக்கின்றாரோ அந்த நபரை இவர் ஜகாத் கொடுக்க விடாமல் தடுத்துகின்றார். எவரொரு உலகத்திலே இந்த மாதிரி இந்த தன்மையில் இருக்கின்றாரோ அந்த நபருக்கு நாளை மறுமை இதே தண்டனை தான் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உறுதி காட்டினார்கள். அதை தொடர்ந்து
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்று கொண்டே இருக்கின்றார்கள். வானத்தில் பல இடங்களை கடந்து சென்று கொண்டே இருக்கின்றார்கள். அந்த இடத்தில் மாமிசம் இருக்கின்றது, கறி போன்ற ஒரு உணவு இருக்கின்றது. அதில் நல்ல மாமிசமும் இருக்கின்றது, துர்நாற்றம் வீசக்கூடிய மாமிசமும் இருக்கின்றது. ஒரு நபர் அந்த நல்ல மாமிசத்தை சாப்பிடாமல் அந்த மிகவும் அழுகி போன துர்நாற்றம் வீசக்கூடிய அந்த மாமிசத்தை சாப்பிட்டு கொண்டார். இதனை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேரினார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளித்தார்கள், இந்த நபர் யார் என்றால், இந்த உலகிலே அழகான மனைவி இருந்தும் அல்லாஹ் தஆலா அழகான சாலியான மனைவியை அந்த நபருக்கு கொடுத்திருந்தோம். அந்த நபர் தன்னுடைய மனைவியை விருப்பப்படாமல், தன்னுடைய மனைவியை விரும்பாமல் வேறொரு பெண்ணை நேசித்து வேறொரு பெண்ணுடன் தவறான உறவை நடந்து கொண்டார். அதாவது விபச்சாரம் செய்து வாழ்ந்தான். அதன் காரணமாக தான் அவனுக்கு இந்த தண்டனை. நல்ல மாமிசமும் இருக்கின்றது, மிகவும் பல ஆண்டு காலம் வைத்த அழுகி போன துர்நாற்றம் வீசக்கூடிய மாமிசமும் இருக்கின்றது. உலகிலே எந்த ஒரு நபர் தன்னுடைய மனைவியை விட்டுவிட்டு வேறு ஒரு பெண்ணை நேசிக்கின்றாரோ அந்த நபருக்கும் நாளை மறுமை இதே தண்டனை தான் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். அடுத்ததாக ஒரு நபர்களுடைய நாக்கை கத்திரியால் வெட்டி கொண்டிருக்கின்றனர். இதை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்து போய், யா ஜிப்ரீல், இந்த நபர் என்ன செய்தார்? இவருடைய நாக்கு ஏன் இவ்வாறாக இவ்வளவு பெருமையாக கத்தியை வைத்து கத்திரிக்கோளை வைத்து துண்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதாக கேட்டார். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளித்தார்கள், இந்த நபர் உலகத்திலே குத்தபாவாக இருந்தார். அதாவது அவர் எந்த ஒரு விஷயத்தையும் அமல் செய்ய மாட்டார், எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டார். ஆனால் அவர் செய்யாத விஷயத்தை பிற மக்களுக்கு செய்யும்படி ஓடிக் கொண்டிருந்தார். அல்லாஹ் தஆலா இதனை கண்டித்து குர்ஆனில் அவர் வசனத்தை இறக்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்ன தகூலூன மா லா தஃஅலூன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் ஏன் செய்யாத ஒரு விஷயத்தை மற்ற நபர்களுக்கு சொல்லுகின்றீர்கள், கூறுகின்றீர்கள் என்பதாக அல்லாஹ்வே இந்த நபர்களை பற்றி கண்டித்து ஆயத்தை வசனத்தை இறக்கியுள்ளான். ஆனால் இந்த நபர் இந்த உலகத்திலே தான் செய்யாத விஷயத்தை, தான் செய்யாத அமலை பிற மக்களிடம் கூறி செய்ய சொல்லி வந்தார். அவருக்கு அவருடைய தண்டனை நாளை மறுமையில், அவர் மரணித்து நாளை மறுமைக்கு சென்றவுடன் அவருடைய நாக்கை கத்திரியால் வெட்டப்படும், இதுதான் தண்டனை என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கூறினார். அடுத்ததாக ஒரு இடத்தை நெருங்கும்போது மிகவும் நறுமணம் வீசிக் கொண்டிருக்கின்றது. இந்த இடத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது, இதுதான் சொர்க்கம், சொர்க்கத்தினுடைய காற்று வீசி நின்றது, அதனால்தான் இவ்வளவு நறுமணமாக இருக்கின்றது என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளித்தார்கள். அதையும் தாண்டி சென்றார்கள். அந்த இடத்தில் மிகவும் கெட்ட வாடை, மிகவும் துர்நாற்ற வாடை வீசுகின்றது. இதை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இது என்ன காற்று? இந்த காற்று மிகவும் மோசமாக, மிகவும் துர்நாற்றம் உடையதாக இருக்கின்றது என்பதாக எழுதினார்கள். அதற்கு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளித்தார்கள், இதுதான் நரகம். இந்த உலகத்திலே யார் அல்லாஹ்விற்கு கட்டுப்படாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றாமல் வாழ்கின்றாரோ, வாழ்ந்து மரணிக்கின்றாரோ, அவர் இப்படிப்பட்ட துர்நாற்றம் வீசக்கூடிய, இவ்வளவு கேவலமாக, இவ்வளவு மோசமாக துர்நாற்றம் வீசக்கூடிய இந்த நரகத்திலே தான் போடப்படுவார் என்பதாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார்கள். அதற்கு அடுத்தபடியாக சென்று கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு நபரை பல முட்களை வைத்து, பல முள் செடிகளை வைத்து அந்த நபருடைய உடல் அனைத்தையும் குத்தி கிழித்துக் கொண்டிருக்கின்றனர். அவருடைய உடலை முள் செடிகளை வைத்து அவருடைய உடலை எல்லாம் காயப்படுத்தி, புண்படுத்தி, அவருடைய தோலை எல்லாம் அந்த முச்செடிகளை வைத்து கிழித்துக் கொண்டிருக்கின்றனர். இதை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்டார்கள், இவர் யார்? இந்த நபர் இவ்வளவு கொடுமையாக, இவ்வளவு மோசமாக இந்த முச்செடிகளை வைத்து
அவருடைய உடம்பை எல்லாம் கிழிக்கும் அளவுக்கு இவர் என்ன செய்தார், இதற்கு ஏன் இந்த அளவுக்கு கொடூரமான தண்டனை வழங்கப்படுகின்றது என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதற்கு அவர்கள் பதிலளித்தார்கள். இந்த நபர் இந்த உலகத்திலே கொள்ளையடிக்கக்கூடியவர்களாக, வழிப்பறி செய்யக்கூடியவர்களாக இருந்தார். பிற நபர்களுடைய பொருட்களை அபகரிக்கக்கூடியவராக, ஒரு கொள்ளையடிக்கக்கூடிய நபராக இந்த உலகத்திலே வாழ்ந்து வந்தார். அவருடைய தண்டனை தான் இவ்வளவு கொடுமையாக இருக்கின்றது என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளித்தார்கள். நிச்சயம் தாண்டி முதல் வானத்தை கடக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் வானத்தை அடைந்ததும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்றனர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, மன் மஅக யா ஜிப்ரீல், உன்னுடன் இருக்கும், உன்னுடன் பயணித்து வைத்திருக்கும் இந்த நபர் யார், இந்த மனிதர் யார் என்பதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எண்ணினார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளித்தார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாரை வரவழைத்தார்கள். மர்ஹபன் பின் நபி ஸாலிஹ் வல் அஸீ ஸாலிஹ் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் வானத்திற்கு வரவழைத்தார்கள். முதல் வானத்தை தாண்டி இரண்டாம் வானத்திற்கு செல்கின்றார்கள். இரண்டாம் வானத்தில் இரண்டு நபிமார்கள் இருந்தார்கள். எலியா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். இந்த இரண்டாவது வானத்தை தாண்டி மூன்றாவது வானத்தை செல்கின்றார்கள். மூன்றாவது வானத்தில் ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அனைத்து நபிமார்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து மிகவும் சந்தோஷத்தில், மிகவும் உற்சாகத்தில் அவர்களை வரவேற்றுக் கொண்டே இருக்கின்றனர். அதே போல் நபிமார்கள் மட்டுமல்லாமல் பல லட்சம் மலக்குமார்களும், ஒளியால் படைக்கப்பட்ட பல லட்சம் மலக்குமார்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு விருந்தாளியை வரவேற்பதை போல் வரவேற்றுக் கொண்டிருந்தார்கள். நான்காவது வானத்திற்கு சென்ற போது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். அவர்களும் வரவேற்றார்கள். அதனைத் தொடர்ந்து ஐந்தாவது வானத்திற்கு செல்கின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐந்தாவது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்றார்கள். பின்பு ஆறாவது வானத்திற்கு செல்கின்றார்கள். ஆறாவது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்றனர். ஏழாவது வானத்தில் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்றனர். 7 வானத்தையும் தாண்டி சென்று கொண்டிருந்தார்கள். நாம் இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை விளக்க வேண்டும். இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்களை அனுப்பி வைத்தான். ஆனால் இந்த மேராஜ் பயணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக, அவர்களை வரவேற்பதற்காக வெறும் 8 நபிமார்களை மட்டும்தான் அல்லாஹ் தஆலா நிர்ணயித்தான். காரணம் என்ன? இந்த 8 நபிமார்களின் மூலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய எதிர்காலத்திற்கு, அவர்களுடைய எதிர்காலத்தை ஒரு அறிவுறுத்தலாக ஆக்க வேண்டும் என்பதற்காக இந்த 8 நபிமார்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் ஒரு படிப்பினையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா இந்த 1,00,000 நபிமார்களில் 1,00,000க்கு மேற்பட்ட நபிமார்கள் இருந்தாலும் இந்த 8 நபிமார்களை மட்டும் அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்க வைத்திருந்தார். முதலில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து என்ன படிக்கிறீர்கள்? ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகிலே படைக்கப்படவில்லை, மாறாக சொர்க்கத்திலே படைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்த சிறு தவறு காரணமாக இந்த பூமிக்கு, இந்த உலகில் அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் மட்டும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் இந்த உலகத்திற்கு வரவில்லை என்று சொன்னால் நாம் எல்லாம் வந்திருக்க மாட்டோம். அதே போல்தான் அல்லாஹ் தஆலா கூறினான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் உங்களுக்கு என்ன படிப்பினை இருக்கின்றது என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு சொர்க்கத்திலே பிறந்தார்களோ அதே போல் நீங்களும் மக்கா என்ற ஒரு சொர்க்கத்திலே பிறந்தீர்கள். அதே போல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி சொர்க்கத்திலிருந்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார்களோ அதே போல் நீங்களும் அந்த மக்கா என்ற சொர்க்கத்திலிருந்து மதீனா என்ற பூமிக்கு நீங்கள் அனுப்பப்படுவீர்கள். அவர்கள் அனுப்பப்பட்டதின் காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்திருந்தால் இஸ்லாம் பரவி இருக்காது, பல நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவிற்கு எப்போது ஹிஜ்ரத் செய்து வந்தார்களோ அப்போதுதான் இஸ்லாம் வேகமாக பரவியது. அதிகமான மக்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினை.
இரண்டாவது யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அதே போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் போர் நடக்கின்றது. அந்த ஹைபர் போர்க்களம் முடிந்தவுடன் ஒரு யூத பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருந்திற்கு அழைக்கின்றார். விருந்திற்கு அழைத்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக கறி மாமிசத்தை சமைத்து வைக்கின்றார். இந்த மாமிசத்தில் விஷத்தை தடவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வைத்திருக்கின்றனர். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டம் ஒன்றுவிட்டு தன்னுடைய சஹாபாக்களிடம் கூறினார்கள், இந்த ஆட்டுத்துண்டில் அல்லாஹ் தஆலா பெருமானாருக்கு அறிவித்து கொடுத்து விட்டான், இந்த ஆட்டுத்துண்டில் விஷம் இருக்கின்றது என்று கூறி உடனே ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு கூறினார்கள், நீங்கள் இந்த மாமிசத்தை சாப்பிடாதீர்கள், இதில் விஷம் தடவப்பட்டிருக்கிறதாக கூறிவிட்டார்கள். பின்பு சிறிது காலம் கழித்து ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய மடியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருக்கின்றனர். அந்த நேரத்தில் இந்த விஷயத்தை கூறுகின்றனர், அன்று எனக்கு யூத பெண்மணி வைத்த விஷம் இன்று எனக்கு உடல் நலம் சரியில்லாமல் போய்விட்டது, நான் இந்த நாள் நான் மறந்துக்க போகிறேன் என்றார் கூறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதானார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி ஷஹீதானார்களோ அதே போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷம் கொடுக்கப்பட்டு சிறிது நேரம் கழித்து சிறிது காலம் கழித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்து இருக்கக்கூடிய படிப்பினை. அடுத்ததாக இறுதியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து ஒரு படிப்பினை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு ஆற்றலை கொடுத்தார். என்னவென்றால், அவர்கள் மரணித்தவர்களை அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு உயிருடன் எழுப்புவார்கள். இந்த ஆற்றலை அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தார். இதை அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வழங்கினார். இதை நிரூபிப்பதற்காக அல்லாஹ் தஆலா ஒரு வரலாற்று ஒரு நிகழ்வு ஏற்படுத்தினார். ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருந்து வைப்பதற்காக தன்னுடைய வீட்டிற்கு வரவழைத்தார்கள். பெருமானாருக்கு இந்த ஆட்டினுடைய முன்பகுதி, அதாவது தொடைப்பகுதி மிகவும் விருப்பமாக விரும்பி சாப்பிடுவார்கள். அந்த தொடைப்பகுதியை தன்னுடைய வீட்டில் ஒரு ஆட்டை அறுத்து அதனுடைய தொடைப்பகுதியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தயாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளை ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய இரு மகன்கள், சிறிய மகன்கள், தன்னுடைய தந்தை எவ்வாறு இந்த ஆட்டை அறுக்கின்றார், நாமும் இந்த ஆட்டை போல் நாம் அறுத்துவிடலாம் என்று சொல்லி பெரிய மகன் சிறிய மகனை படுக்க வைத்து அறுத்துக் கொண்டிருக்கிறார். அதை பார்த்த பெரிய மகனும் அதே மயக்கத்தில் துக்கம் தாங்காமல் அவரோடு இருந்து வருகின்றார். இரண்டு மகன்களும் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய இரண்டு மகன்களும் இறந்து விட்டார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒரு பக்கம் விருந்து தயாராகி கொண்டிருக்கின்றது. ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் எதையும் பொருட்படுத்தாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய வீட்டிற்கு வரவேற்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தவுடன் இறந்து கிடந்த தன்னுடைய இரண்டு மகன்களையும் அந்த இரத்தத்தை எல்லாம் சுத்தப்படுத்தி ஒரு இடத்தில் வைத்து அழைத்து விட்டனர். பின்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் சோகமாக இருந்தால் நபிக்கு தெரிந்துவிடும் என்பதாக கூறி அத்தனை நிறுத்திவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவழைத்து அமர வைத்து தான் சமைத்த அனைத்து உணவுப் பொருட்களை வைக்கின்றனர். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றனர், உன்னுடைய மகன்கள் எங்கே? இரு மகன்கள், அந்த இரு மகன்களை சாப்பிட அழைத்துவார்கள், நாம் அவர்களுடன் சாப்பிடலாம் என்றுதான் கூறினார்கள். ஜாபிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகவும் கண்கலங்கி விட்டது. அழுகின்றார்கள். யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய மகன்கள், இரு மகன்களும் அவர்களால் இப்போது வர முடியாது. அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் அறுத்துவிட்டு ஒருவர் இருந்து விட்டார், மற்றொருவர் அதை பார்த்து இருந்து விட்டார் என்றால் இதை தாங்க முடியவில்லை என்பதாக மிகவும் அழுது கூறிக்கொண்டிருந்தார். இதை கண்ட ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன்னுடைய இரு மகன்களிடம் சென்று அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டும் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டும் எழுப்ப சொன்னார் என்பதாக ஜாபிர் ரலியல்லாஹு தன்னுடைய இரு மகன்களையும் இருந்து கிடந்த இரு மகன்களை சென்று சொல்கின்றார். இரண்டு மகன்களும் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து உணவு சாப்பிடுகின்றனர். பின்பு பல ஆண்டு காலம் அந்த இரு மகன்களும் வாழ்கின்றனர் என்பது வரலாறு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி மௌத்தானவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல் இருந்ததோ அதே போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இருந்தது என்பது
இதன் மூலம் படிப்பினை. இதே போல்தான் மற்ற நபிமார்களும் மற்ற நபிமார்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு படிப்பினையை இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த மிகப்பெரிய மேராஜ் பயணத்தை ஏற்படுத்தியுள்ளான். இதனையெல்லாம் முடித்து சிதறத்துல் முன்தாகவே அடைந்தார்கள். சிதறத்துல் 7 வானத்தையும் தாண்டி 8 நபிமார்களை சந்தித்து பல லட்சக்கணக்கான வானவர்களையும் சந்தித்து செல்கின்றனர். சிதறத்துல் முன்தாகவுடன் ஜிப்ரீல் அவர்கள் இதற்கு மேல் என்னால் வர முடியாது என்பதாக கூறிவிட்டார்கள். பின்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் புராக் வாகனத்தையும் ஜிப்ரீல் அவர்களை விட்டுவிட்டு வானத்தினுடைய எல்லை 7 வானத்தையும் தாண்டி ரஃப்ரஃப் என்ற இடத்தை தாண்டி ஸுஹ்ரூப் என்ற இடத்தை தாண்டி அல்லாஹ்வை சந்திக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலாவை எந்த ஒரு திரையும் இல்லாமல் எந்த ஒரு வெளிப்படையும் இல்லாமல் நேரடியாக சந்தித்தது இந்த உலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அது இந்த புனித ரஜபுடைய மாதம் பிற 27 இந்த மேராஜ் பயணத்தில் நடந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பயணத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டு இந்த 50 வேளை தொழுகை 5 குறைக்கப்பட்ட இறுதியில் 5 தொழுகை நமக்கு கடமையாக்கப்பட்டது. இந்த உம்மத்திற்கு கடமையாக்கப்பட்டது. அல்லாஹ் தஆலா கூறினான், இந்த 5 தொழுகை இந்த 5 தொழுகை இந்த நிறைவேற்றினால் 50 வயது தொழிலினுடைய நன்மையை கூட நான் உங்களுக்கு தருகின்றேன் என்பதாக கூறுகின்றான். நாம் இந்த சம்பவத்தின் மூலம் நாம் நிறைய படிப்பினைகளை பெற வேண்டும். இது போன்ற ஏராளமான வரலாற்றுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பயணத்தில் நடந்த அத்தனை விஷயங்களும் சிறப்புக்குரிய விஷயம்தான். இந்த பயணத்தை ஏற்பாடு செய்த அல்லாஹ்வும் சிறப்பிற்குரியவன். யாரை அழைத்து வர ஏற்பாடு செய்தானோ அப்படிப்பட்ட வானவர்கள் எல்லாம் தலைவர் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சிறப்பிற்குரியவர்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரை அழைத்து சென்றார்களோ அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சிறப்பிற்குரியவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வாகனத்தில் சென்றார்களோ அந்த வாகனமும் சிறப்பிற்குரியது. எந்த அளவிற்கு இருக்கணும் சென்றால் அந்த புராக் வாகனத்தினுடைய வேகம் காற்றை விடவும் 100 என்று சொல்லக்கூடிய ஒளியை விடவும் 10 மடங்கு வேகமாக இருக்கக்கூடிய அந்த புராக் வாகனம் சிறப்பிற்குரியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற இந்த நாராயண என்ற விண்ணுலக பயணமும் சிறப்பிற்குரியது. அல்லாஹ் தஆலாவின் வழங்கிய மிகப்பெரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக வழங்கிய தொழுகையும் இந்த உம்மத்துக்கு ஒரு பொக்கிஷமாக வழங்கிய அந்த தொழுகையும் மிகவும் சிறப்பிற்குரியது. அந்த தொழுகையை அல்லாஹ் தஆலா யாருக்கு வழங்கினானோ அப்படிப்பட்ட இந்த உம்மத்தும் நாமும் சிறப்பிற்குரியவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதை போன்று ஏராளமான சம்பவங்களையும் வரலாறுகளையும் அறிந்து அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் படிப்பினை எடுத்து நடப்பதற்கும் இன்னும் இந்த புனித விண்ணுலக பயணத்தில் இந்த ரஜபிறை 27 நாளாவுடைய விண்ணுலக பயணத்தில் அல்லாஹ் தஆலா எதை எந்த தொழுகை இந்த உம்மத்திற்கு நிர்ணயித்துள்ளானோ கடமையாக்கி உள்ளானோ அந்த தொழுகையை நாம் அனைவரும் நம்முடைய இறுதி மூச்சு இருக்கும் வரை நாம் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை உருவாக்கலாம். அனைவரும் நசீபாக்கி தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.